ஹலோ காய்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து கொரட்டை விடுற சவுண்ட் கேட்டுச்சு. அது என் பையன்தான், அவன் தூங்கிட்டுருக்கான். ஸோ அவன் சவுண்ட் நல்லாவே கேட்கும். பார்த்திங்கன்னா, என்னோடய அம்மா வந்து என் பர்த்டேக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் முன்னாடியே வந்து எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. என்னதுன்னு பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தேன் இந்த மொபைல் ஸ்டாண்ட் தான். அவங்க வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க போல். ஸோ எனக்கு பர்த்டேக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அதனால் நான் வீட்டுக்கு போகும்போது அதை எடுத்து கொடுத்தாங்க பர்த்டேக்கு முன்னாடியே. சரி, ஓகே அப்படின்ட்டு அதை வச்சு நான் வந்து எப்படிலாம் அதை இது பண்ணணும், நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். சீரியஸாக பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை வச்சு வீடியோ எடுத்திருப்பேன். அதை வச்சு வீடியோனா அந்த ஸ்டாண்ட் வச்சு தான் வந்து நான் விலாக் மாதிரி எடுத்திருப்பேன், நைட் ரொட்டீன் மாதிரி. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவும் இந்த ஸ்டாண்டில் வச்சு எடுக்க போகிற வீடியோவும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ரேண்டமான ஒரு டே விலாக் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து லைக் போடாமல் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் சேனல் குட்டி சேனலுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும், மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். பார்த்து இல்லை எங்கள் வீட்டு மாடி கேட்டுங்க. சில அவன் ஒரு கண் பார்த்துக்கோ, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வீடியோ. ஹலோ சொல்லு. ஹலோ நீங்க வந்து பார்த்தா நீ இருக்கா? ஆமாம், காட்டு கை காட்டு மேலே கை காட்டு. அங்கே பின்னாடி பச்சரி, பின்னாடி பச்சரி, பின்னாடி அங்கே பச்சரி கூடாது. இப்போ ஃபோன் கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? உனக்கே தூக்கி போட்டுருவோம். இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோதுமை தான் அரைக்க போகிறோம். எப்போவுமே வந்து எங்கள் அம்மா வந்து இந்த கோதுமை மாவு, அப்புறம் தோசை மாவு, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் வேறு என்ன, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அரைச்சி அவங்களே வந்து அரைச்சி எனக்கு ஒரு பெரிய பெரிய டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் நான் எப்போவுமே வீட்டில் வச்சுப்பேன். ஸோ வந்து எனக்கு வந்து அது எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் அம்மாவே வீட்டில் வந்து இந்த மாவுலாம் அரைச்சி இது பண்ணிடுவாங்க, கிரைண்டரில் போட்டு. அதே மாதிரி மிளகாத்தூளும் எங்கள் அம்மாவே இது பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து எனக்கு டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க. எப்போவுமே காலியானால் திருப்பி அதை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா எனக்கு சாம்பார் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை வச்சு கேபிக்கு நைட் வந்து தோசை சுட்டு சாம்பாரும் வச்சு ஊட்டினேன். அவன் சாப்பிடாமல் இருந்ததுக்கு ஒரு மிரட்டி ஒரு அடி அடித்தேன். அதுக்கு அவன் கோச்சிட்டு போய் எப்படி அங்கே உட்காந்துட்ருக்கான்னு பாருங்கள். எப்போவுமே அவன் கோச்சிக்கினாலும் அது மேலே போய் உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்ப்பான். நான் கண்டுக்கவே மாட்டேன், ஆனால் அவன் என்னை பார்த்துட்டே இருப்பான். நான் அவனை பார்த்தேன்னா டக்குன்னு கீழே குதிஞ்சுப்பான். இந்த பாருங்கள், அவனுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். குட் மார்னிங். நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து பால் குடிச்சிட்டு உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். கேபி, சே குட் மார்னிங். கேபி, குட் நைட். குட் நைட் இல்லை, குட் மார்னிங். மார்னிங். ஹேவ் a nice day. Bye. Bye. Love you. Love you. Bye. Bye. Papa, bye. அன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் பொரியல் அண்ட் சாம்பார், அப்புறம் சாதம். அதுக்கு முந்தின நாள் வச்சுருந்த கருவாட்டு குழம்பு வந்து இருந்துச்சு. ஸோ அதை நான் வச்சு சாப்பிட்டுட்டேன்.
கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜோசப்க்கு நான் அந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து லன்ச் கட்டி கொடுக்குறேன். சாப்பிட்டு போவாங்க, லன்ச் எடுத்துகிட்டும் போவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் டைம்க்கு எழுந்துச்சி செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ காலையில் என்னால் ஏஞ்சிக்க முடியலன்னா நைட்டே வந்து செஞ்சுருவேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்பீங்க, என்னோடய நைட் ரொட்டீன் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதெல்லாம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன், எடிட் பண்ணலை, எடிட் பண்ணிவிட்டு போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். சீரியஸ்லி இந்த மொபைல் ஸ்டாண்ட் வச்சு எடுத்ததுக்கு ஒரு நல்ல எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் வந்து அந்த அந்த வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷிங் மிஷின் போட்டு வெளில உட்காந்துட்ருக்கேன். வாஷிங் மிஷின் பைப் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அந்த கிளிப்பில் காமிச்ச மாதிரி வெளியில் தான் தண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே உட்காந்துட்ருக்கேன். பாப்பா வந்து இங்கே விளாடிட்டுருக்கான். அவனை விட்டுட்டு நான் உள்ளே போய் எதனா வேலை பார்த்தேன்னா அவன் அதுக்குள்ளே இங்கே வெளியில் இவனை விட்டுட்டு நான் வந்து உள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ரொம்ப குடுகுடுன்னு வெளில ஓடி போயிடுவான், இல்லை எதனா ஒன்று பண்ணுவான். அதனால் நான் வந்து இவனை இங்கேயே உட்காந்து பார்த்துட்டுருக்கேன். வீட்டில் ஒரு வேலை ஆகலை இன்னும். என்ன வேணும்? பெண்ணு வேணுமா? எதுக்கு உனக்கு பெண்ணு? வீட்டுக்குள்ள போகணுமா? இங்க வா பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சரி வரேன். இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமான ஒரு ஹெட் பெயின் வந்துடுச்சு. நான் சுத்தமாக அதை தாங்கவே முடியல. பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்க வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியாது. அதனால் நான் வீடெலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் க்ளீன் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா நான் சுத்தமாக எழுஞ்சிக்க முடியல. பயங்கரமான தலைவலி. பாதி பெருக்கிட்டு அப்படியே வந்து படுத்துட்டேன். அதுக்கப்புறம் கேபி பார்த்துட்டே இருந்தான் போல், தைலம்லாம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது. ஸோ குழந்த பார்த்திங்கன்னா அவனுக்கு தெரியுது அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல போலன்னு. எனக்கு தெரியல, அவனுக்கு என்ன தெரிஞ்சது எனக்கு தெரியல. ஆனால் நான் அப்படியே பண்ணாமல் விட்டதான் அவன் அழகாக பண்ணான். எனக்கு பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சு. நான் உடனே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு எடுத்தேன். gift beri Gabi. சூப்பர். கை தட்டுங்க. இப்படி திரும்ப. இப்படி காட்டு. அம்மா இப்படி காட்டு. பிரி. இங்க கொட்டு அங்க கொட்டு பார்க்கலாம். கிளாப் பண்ணுங்க. ஐயோ இது காட்டு அம்மா காட்டு கோபி காட்டு வீடியோ காட்டு. என்னது அது? உனக்கு வாரு பண்ணு. ஏ கேபி குட்டி சீப்பு. அவன் கண்டுக்குள்ள போ. அப்புறம் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தாங்க சொன்னால, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நானும் அங்கே போயிட்டேன். பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் எல்லாேருக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 90s என்ன சொல்கிறது அது ஸ்நாக்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபி ஏன் கோவப்படுறான்னா, அவனுக்கு தரல. அவனுக்கு வந்து ஒன்று கொடுத்தா வாங்கிக்க மாட்டான். அவனுக்கு மொத்தமாக அந்த தட்டியே கொடுத்தா தான் அவன் சாப்பிடுவான். ஸோ அதுக்காக கோவப்பட்டுட்டு இருந்தால் எங்கள் பாட்டி அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்கள் பாட்டிலாம் வந்தாங்க, எல்லாம் பேசிட்டு ஜாலியாக. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி கிளம்புனாங்க வீட்டுக்கு. கேப் என்ன பண்ணான்னா, நானும் வருவேன்ட்டு எங்கள் சித்தி கூட ஏறி போயிட்டான். அவன் பாட்டுட்டு இப்போலாம் என்னை கண்டுக்கவே மாட்டான், என்னை எதுவும் பண்ண மாட்டான். என்னை ஒரு ஆளாகவே மதிக்காமல் அவன் பாட்டுன்னு போயிடுறான், என்னை தேடவும் மாட்டான். அதுக்கப்புறம் என் தங்கச்சி என்னை அவங்க போயிட்டக்கப்புறம் என்னை கூப்பிட்டு போனான் சித்தி வீட்டுக்கு. ஸோ அங்கே இருந்துட்டு அங்கே வந்து
சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு அப்படியே என் தங்கச்சி என்னை வீட்டில் விட்டுட்டு அப்படியே அவள் வீட்டுக்கு போயிட்டா. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் ஜாலியாக விளாடிட்டு அவங்க சித்தி மாமா அதனாலே ரொம்ப பிடிக்கும் கேபிக்கு. சித்தி வராங்க, மாமா வராங்க, ஜோஷா மாமா வராங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப அவனுக்கு அப்படியே ஹாப்பியாகிடும். ஸோ அன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நைட் ரொட்டீன் கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். பாய், தேங்க்யூ.